அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வேல்வழி சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? நோ கான்டாக்ட்ல இருக்கிற அந்த புண்ணியவா இல்லனா புண்ணியவதி இப்போ இந்த நிமிஷத்துல உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட தற்போதைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான். டாரோ கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஏதோ மந்திரவாதி செய்யற மேஜிக் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட எனர்ஜியையும் உங்களோட பார்ட்னரோட எனர்ஜியையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி தான். இது ஒரு ஜெனரல் ரீடிங் அப்படிங்கறதுனால இங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு 100% அப்படியே மேட்ச் ஆகாது. ஆனா உங்களுக்கு தேவையான மெசேஜ் கண்டிப்பா இதுல இருக்கும். ஒருவேளை உங்க லைஃபுக்கு கரெக்டா பொருந்துற மாதிரி துல்லியமா தெரியணும்னா நீங்க பர்சனல் ரீடிங் தான் எடுத்துக்கணும். சரி, அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஒண்ணும் இல்லைங்க, அந்த லைக் பட்டனை தட்டி கமெண்ட்ல உங்க எனர்ஜியை கொட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காசா பணமா சும்மா ஒரு கிளிக் தானே. இப்போ உங்க முன்னாடி 3 ஃபைல்ஸ் இருக்குங்க. உங்க மனச அமைதிப்படுத்திக்கிட்டு கண்ணு முன்னாடி உங்க ஆளை நினைச்சுக்கிட்டு, அதாவது கண்ணை மூடி உங்க ஆளை நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் ரொம்ப ஈர்க்குதோ அதை தேர்ந்தெடுங்க. ஃபைல் 1 இத செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்களை விட்டுட்டு போனா ஏதோ இந்த உலகத்துல இருக்கிற பெரிய சொர்க்கமே கிடைக்க போகுதுன்னு அன்னைக்கு நினைச்சிட்டு திமிரா போன அந்த ஆளு இல்ல அந்த அம்மா இப்போ தனியா நின்னு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 8 ஆஃப் கப்ஸ் கார்டை பார்த்தாலே தெரியுது, அன்னைக்கு உங்களை வேணான்னு உதறிட்டு போகும்போது அவங்களுக்கு இருந்த கெத்து இப்போ சுத்தமா காலி ஆயிடுச்சு. இப்போ அவங்க நிலைமை எப்படின்னா, தலையில 10 மூட்டை எடைய தூக்கி வச்சுக்கிட்டு வழி தெரியாம தவிக்கிற ஒரு சுமை தூக்குற தொழிலாளி மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு சொல்லுதுங்க. உங்களை நோ கான்டாக்ட்ல வச்சதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும்னு கற்பனை பண்ணாங்க. ஆனா நிஜத்துல அவங்க நிம்மதிதான் மொத்தமா போயிருக்கு. அவங்க மனசுக்குள்ள இப்போ ஏகப்பட்ட குழப்பங்க, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாய உலகத்துல மிதந்துட்டு இருக்காங்க. 7 ஆஃப் கப்ஸ் கார்டு காட்டுற மாதிரி அவங்க இப்போ பகல் கனவு காணுறாங்க. அதாவது உங்களை எப்படி திரும்ப கான்டாக்ட் பண்றது, பேசினா நீங்க அடிச்சிருவீங்களா மாட்டீங்களான்னு யோசிச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. உங்களை ஏமாத்திட்டோ இல்ல உங்களை காயப்படுத்திட்டோ அவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல. அந்த குற்ற உணர்ச்சி அவங்கள உள்ளுக்குள்ள அரிச்சு தின்னுகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க லைஃப்ல இப்போ ஏகப்பட்ட வேலைப்பளு, குடும்ப பிரச்சனைன்னு எல்லா பக்கத்துல இருந்தும் பிரஷர் வந்து அவங்கள அமுக்குதுங்க. நீங்க இல்லாம அவங்க லைஃப் எவ்வளவு போர் அடிக்குது, எவ்வளவு பாரமா இருக்குது அப்படிங்கிற கசப்பான உண்மைய இப்பதான் அவங்க மெதுவா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு உங்களை விட்டுட்டு போனது அவங்க பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம்னு இப்போ அவங்க ஈகோவுக்குள்ளேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அத உங்ககிட்ட வந்து ஒத்துக்கிற அவங்க இருக்கிற அந்த அரைகுறை ஈகோவும், அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அரைகுறை ஈகோவும் பந்தாவும் விட மாட்டேங்குது. நீங்க இப்போ அவங்கள பத்தி கவலைப்படாம உங்க வேலைய பார்த்துட்டு போறத அவங்க சோசியல் மீடியால ரகசியமா நோட்டம் விட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க அவங்க இல்லாமலேயே இவ்வளவு சந்தோஷமா ஸ்டைலா இருக்கிறத அவங்களால சுத்தமா ஜீரணிக்கவே முடியல. உங்களை பத்தின நினைவுகள் அவங்க தூக்கத்தை கெடுத்து நடுராத்திரியில கூட முழிக்க வைக்குதுன்னு காட்ஸ் ரொம்ப தெளிவா காட்டுது. அவங்க மனசுக்குள்ள ஒரு பக்கம் உங்களை தேடி ஓடி வரணும்னு ஆசை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் அவங்கள கட்டி போட்டிருக்கு. இப்போதைக்கு அவங்க ஒரு பெரிய இல்யூஷன், அதாவது மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு அவங்களா ஒரு கதைய கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வேற யார் கூடயாவது பேசிட்டு இருப்பீங்களோ, உங்களை அவங்க நிரந்தரமா இழந்துட்டாங்களோன்னு நினைச்சு அவங்க வயிறு கூட எரியுதுங்க. உங்ககிட்ட பேசணும்னு போனை எடுக்கிறதும் அப்புறம் பயந்துட்டு போனை வச்சிடுறதுமா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி, அதாவது பைத்தியக்காரி, நோ ஜெண்டர், ஓகேங்களா, அந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை இப்போ இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட அன்பு எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு
என்ன சொல்றது, அன்கண்டிஷனல், நிபந்தனையற்றதுன்னு அவங்க இப்போ மத்தவங்க கூட பழகும் போது ஒப்பிட்டு பார்த்து ஏங்குறாங்க. மத்தவங்க எல்லாரும் அவங்கள ஒரு காரியத்துக்காக தான் பயன்படுத்துறாங்க, ஆனா நீங்க மட்டும்தான் அவங்கள ஆழமா நேசிச்சீங்க அப்படின்னு இப்போ புரியுது. இந்த நோ கான்டாக்ட் பீரியட் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அவங்க இன்னும் முழுசா திருந்தல. அவங்க மனசுல இப்போ 1000 கேள்விகள் இருக்கு. ஆனா உங்ககிட்ட கேக்குறதுக்கு தைரியம் சுத்தமா இல்ல. நீங்க அவங்கள மன்னிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற சந்தேகம் அவங்கள உங்ககிட்ட நெருங்க விடாம தடுக்குதுங்க. அவங்க லைஃப் இப்போ ஒரு பெரிய சுழல்ல சிக்கின மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை விட பெட்டரா யாரையாவது தேடி போகலாம்னு நினைச்ச அவங்க எண்ணத்துல இப்போ மண்ணு விழுந்தாச்சு. அவங்க காட்டுற அந்த வெளிவேஷம் எல்லாம் சும்மா சீனு தாங்க. உங்களுக்குள்ள அவங்க ரொம்ப பலவீனமா உடைஞ்சு போயிருக்காங்க. உங்க மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு அவங்களுக்கு இன்னும் குறையல. சொல்ல போனா இப்பதான் இன்னும் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவங்களால எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எடுக்க முடியல. அவங்க இப்போதைக்கு அவங்களோட கர்மாவை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத யாராலையும் தடுக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காததாலதான் அன்னைக்கு ஓடுனாங்க. ஆனா இப்போ அதுவே அவங்களுக்கு தேவையில்லாம போச்சு. மொத்தத்துல சொல்லணும்னா அந்த ஆளு இப்போ ஒரு முச்சந்தியில நின்னு, அதாவது 3 பேரு சந்திக்கிற இடம், அங்க நின்னு எந்த பக்கமும் போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை நினைச்சு உருகி உருகி அவங்க செஞ்ச தப்புக்கு இப்போ மனசுக்குள்ளேயே பிராயச்சித்தம் தேடிட்டு கூட இருக்காங்க பாஸ். உங்களுக்கான எச்சரிக்கை என்னன்னா, அவங்க இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க திடீர்னு மெசேஜ் பண்ணா உடனே உருகிடாதீங்க. அவங்க இன்னும் முழுசா மாறல. ஜஸ்ட் அவங்க ஈகோ காயம் பட்டிருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னா, நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிற அதே செல்ஃப் லவ் விஷயங்களை கண்டினியூ பண்ணுங்க. அவங்களுக்காக உங்க வாழ்க்கைய முடக்கி வைக்காதீங்க. ஓகேங்களா? இது எந்த ராசிக்கெல்லாம் கொஞ்சம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகம், தனுசு, மீனம். முக்கியமான எந்தெந்த நேம் லெட்டர்ஸ் தொடங்குற லெட்டர்ஸ்னா ASMRK. உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் 888. உங்களுக்கு நீதியை வழங்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கான அஃபர்மேஷன், நான் என்னுடைய சுயமரியாதையை மதிக்கிறேன், எனக்கானது என்னை தேடி வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் 2. அடேங்கப்பா, உங்க ஆளு இப்போ ரொம்பவே சீன் போட்டுட்டு வெளியில ஏதோ ஒன்னும் தெரியாத அப்ராணி மாதிரி அமைதியா நடிக்கிறாங்க. இந்த ஹை பிரிஸ்டஸ் கார்டு காட்டுற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்களை வச்சிருக்காங்க. ஆனா வெளியில செம்ம சைலண்டா இருக்காங்க. அவங்க இப்போ அவங்களோட எமோஷன்ஸ ரொம்பவே கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க. அதாவது உங்களை பத்தி நினைக்கவே கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடக்குதுங்க. இந்த டெம்பரன்ஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னா, அவங்க லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டு வர பாக்குறாங்க. ஆனா அது அவங்களால முடியல. உங்ககிட்ட பேசணும்னு அவங்க உள்ளுணர்வு கத்துதுங்க. ஆனா அவங்க மூளை அத தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க இப்போ சோசியல் மீடியால உங்களோட போஸ்ட், ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ஒரு சிஐடி ரேஞ்சுக்கு ரகசியமா உட்கார்ந்து நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா வெளியில காட்டிக்கும் போது மட்டும் ஏதோ ஞானி மாதிரி அவங்களுக்கு காதலே பிடிக்காத மாதிரி ஒரு பில்டப் கூட கொடுக்குறாங்க. அவங்க உங்களை பார்க்கும்போது நீங்க அவங்க இல்லாமலேயே எவ்வளவு கலர்ஃபுல்லா இண்டிபெண்டா மாறிட்டீங்கன்னு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. 9 of Pentacles கார்டு ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. நீங்க சிங்கிளா செம கெத்தா காசு பணம்னு லைஃப்ல செட்டில் ஆகி சூப்பரா இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பொறாமைய தருது. நம்மள பிரிஞ்சா இவங்க அழுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா இவங்க என்னடானா இன்னும் அழகாயிட்டே போறாங்களே அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸ்ல ஓடுதுங்க. அவங்க இப்போ அவங்களுக்கு அதாவது தன்னைத்தானே குணப்படுத்திக்க ட்ரை பண்றாங்க. ஆனா உங்க நினைவுகள் அவங்கள அதுக்கு விடுறதே இல்லை. சும்மா விடுமா பாவம்? அவங்க மனசுல உங்க மேல இருக்கிற அந்த பாசம் இப்போ ஒரு விதமான மரியாதையா கூட மாறி இருக்குன்னே சொல்லலாம். அன்னைக்கு உங்களை ரொம்ப சாதாரணமா எடை போட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்க இப்போ உணர்ந்துட்டாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க ஒரு சரியான நேரத்துக்காகவும் சரியான வாய்ப்புக்காகவும்
காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ரொம்ப பொறுமையா காய நகர்த்துறாங்க. ஏன்னா அவசரப்பட்டு வந்து திரும்பவும் சண்டை ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்க கூட இருந்த அந்த பழைய அந்த மெச்சூர் ரிலேஷன்ஷிப் இப்ப ரொம்பவே மிஸ் ஆகுதுங்க. இப்போதைக்கு அவங்க தங்களோட கரியர்ல இல்லனா படிப்புலயோ கவனத்தை திரும்ப பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் உங்க முகம்தான் வந்து நிக்குதான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட உங்களை பத்தி இப்போ பெருமையா பேசிட்டு இருக்காங்கன்னு கார்ட்ஸ் காட்டுது. அவங்க மனசுக்குள்ள ஒரு மெசேஜை டைப் பண்ணி வச்சுட்டு அத சென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு 100 தடவை யோசிச்சு டெலீட் பண்றாங்க. உங்களோட சைலன்ஸ் அவங்கள ரொம்பவே பயமுறுத்துதுங்க. நீங்க அவங்கள மறந்துட்டீங்களோ அப்படின்னு அவங்க நடுங்குறாங்க. நீங்க காட்டுற இந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா அவங்களால உங்களை கணிக்கவே முடியலங்க. அவங்க இப்போ அவங்களோட தப்பையெல்லாம் ஒவ்வொன்னா உட்கார்ந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க ஈகோ கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வருதுங்க. ஆனா அவங்க ரொம்ப லேட்டா தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க பிறவிலேயே கொஞ்சம் சோம்பேறி, அதோட இல்லாம யோசனை பண்ற பார்ட்டி. அவங்க லைஃப்ல இப்போ எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கு. ஏதோ ஒரு எல்லாம் இருந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வெறுமை அவங்கள வாட்டுது. நீங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த நிம்மதியான ஸ்பேஸ் இப்போ அவங்க லைஃப்ல சுத்தமா இல்ல. அவங்க சுத்தி இருக்கிற மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஃபேக் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு அவங்க இப்போ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு உண்மையான பர்சனை அவங்க லைஃப்ல இனிமே பார்க்கவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாச்சு. ஆனா அவங்க இப்போதைக்கு தங்களோட எமோஷன்ஸ ஒரு மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு திரியுறாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன சிக்னல் கிடைச்சா கூட உடனே ஓடி வர்றதுக்கு அவங்க தயாரா தான் இருக்காங்க. ஆனா நீங்க இப்போ இருக்கிற கெத்துக்கு அவங்க கிட்ட அந்த சிக்னலை எதிர்பார்க்கவே முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். மொத்தத்துல அவங்க இப்போ ஒரு ஆன்மீக ரீதியான இல்லனா மன ரீதியான மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களை பத்தின நினைவுகளை மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் ஒன்னும் தெரியாத என்ன சொல்றது பச்சை குழந்தை இல்ல பச்சை மண்ணு அந்த மாதிரி சீன் போடுறாங்க பாஸ். உங்களுக்கான எச்சரிக்கை என்னன்னா, அவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்கன்னு நினைச்சு நீங்களா போய் பேசாதீங்க. அவங்க அவங்களோட தப்ப முழுசா உணர்ந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்லனா திரும்பவும் பழையபடி பந்தா காட்டுவாங்க. உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னா, நீங்க இப்போ இருக்கிற அதே 9 of Pentacles எனர்ஜிலேயே இருங்க. ஓகேங்களா? உங்க கரியர் அப்புறம் பணத்துல போக்கஸ் பண்ணுங்க. அதுதான் அவங்கள இன்னும் உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணும். புரியுதுங்களா? எந்தெந்த ராசி எல்லாம் இது கொஞ்சம் இன்னும் நல்லா செட் ஆகும்னு பார்த்தோம்னா, கன்னி, தனுசு, அதுக்கப்புறமா விருச்சகம். ஓகேங்களா? எந்தெந்த நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னா BPNTJ. ஓகேங்களா? ஏஞ்சல் நம்பர் 1111 பார்த்தவங்களுக்கும் இது பொருந்தும். அதாவது புதிய தொடக்கம் சாத்தியம் அப்படிங்கறத சொல்லுது. உங்களுக்கான அஃபர்மேஷன், நான் என் வாழ்க்கையில் முழுமையாகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். என் கூடவும் சொல்லலாம், இல்ல கமெண்ட்லயும் டைப் பண்ணுங்க. பைல் 3. வாவ், இந்த பைல தேர்ந்தெடுத்தவங்களுக்கு கார்ட்ஸ் செம்ம பாசிட்டிவா வந்திருக்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஆளு படுற அவஸ்தைய கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இந்த 10 of Wands கார்டு காட்டுற மாதிரி உங்களை பிரியறது அப்படிங்கிற அந்த முடிவு அவங்க தலைக்கு மேல அவங்களே வச்சுக்கிட்ட ஒரு பெரிய கொல்லிக்கட்ட மாதிரி இப்போ பாரமா இருக்குங்க. நீங்க இல்லாத இந்த நாட்கள் அவங்களுக்கு ஏதோ நரகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல இங்க இந்த சன் கார்டு வந்திருக்கு இல்லீங்களா? அப்படின்னா அவங்க லைஃப்ல இருக்கிற ஒரே வெளிச்சம், ஒரே சந்தோஷம் யாரு? நீங்க மட்டும்தான். அவங்க இப்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதையும் நீங்க கூட இருக்கும்போது அவங்க லைஃப் எவ்வளவு பிரைட் அண்ட் ஹாப்பியா இருந்ததுன்னு அவங்க இப்போ ஒவ்வொரு நொடியும் ஏங்குறாங்க. இந்த லவ்வர்ஸ் கார்டு வந்ததுனால அவங்க உங்களை அவங்களோட சோல் மேட்டா இல்லனா ட்வின் ஃபிளேம் அப்படின்னு மனசார ஏத்துக்கிட்டாங்க. உங்களை பத்தி அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க தான் அவங்களோட உலகமே. உங்க கூட இருக்கிறப்போ தான் அவங்க முழுமையா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. இந்த நோ கான்டாக்ட் எனர்ஜி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மெச்சூரிட்டியே கொண்டு வந்துருச்சுன்னே சொல்லலாம். அத கொடுத்த அந்த சான்ஸ் கொடுத்தவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய கிளாரிட்டி கூட கிடைச்சிருக்குங்க. அதாவது
உங்களை விட்டுட்டு அவங்களால வாழவே முடியாது அப்படிங்கிற தெளிவுதான் அது. அவங்க இப்போ அவங்களோட பழைய ஈகோ, கோபம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூர போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. உங்க கூட சீக்கிரமே மறுபடியும் வந்து சேரணும், அதான் ரீயூனியன். அது பண்ணணும், ஆகணும் அப்படின்னு பேசணும், பழையபடி ஜாலியா சுத்தணும் அப்படின்னு அவங்க மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த பாசமும் அரவணைப்பும் இப்போ அவங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. அவங்க இப்போ உங்களை ஒரு ஏஞ்சல் மாதிரியோ இல்ல ஒரு இளவரசன் மாதிரியோ ரொம்பவே உயர்வா நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க மேல இருக்கிற இந்த காதல் இப்போ முன்ன விட பல மடங்கு வீரியமா அவங்க மனசுக்குள்ள வளர்ந்து நிக்குது. அவங்க இப்ப படுற கஷ்டம் எல்லாம் அவங்க செஞ்ச முட்டாள்தனமான காரியத்துக்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க மனசுல உங்களை பத்தின பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் நிரம்பி இருக்கு. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் அவங்கள தூங்க விடாம உங்க பக்கமே இழுக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சீக்கிரமே உங்களை தேடி வர போறாங்க. ஓகேங்களா? ஹாப்பியா இருங்க. அதுவும் ஒரு பெரிய பிளான் கூட வர போறாங்கன்னு கார்ட்ஸ் காட்டுது. அவங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை உங்ககிட்ட கொட்டி அழுது உங்களை கட்டி பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்த எல்லா தடைகளையும் உடைச்சுக்கிட்டு வெளியில வர இப்போ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க பேச்ச கேட்டு உங்களை தப்பா நினைச்சதுக்காக அவங்க இப்போ ரொம்பவே வருத்தப்படுறாங்கன்னே சொல்லலாம். உங்க கூட இருக்கிறப்போ கிடைச்ச அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் தான் அவங்களோட உண்மையான சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இப்போ ஒரு நியூ பிகினிங்க உங்களோட ஆரம்பிக்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்கன்னே சொல்லலாங்க. இந்த காதல்ல அவங்க ஜெயிக்கணும், உங்க கைய பிடிச்சு லைஃப் லாங் நடக்கணும்னு அவங்க இப்போ சாமி கிட்ட கூட வேண்டிக்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆன்மீக பிணைப்பு இப்போ, அதான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு வருதுங்க. அவங்க இப்போ உங்களை பத்தி நெகட்டிவா எதையுமே யோசிக்கல. முழுக்க முழுக்க உங்க நினைவுகள்ல மட்டுமே மூழ்கி இருக்கிறாங்க. அவங்க வரப்போற அந்த தருணத்துல உங்ககிட்ட என்ன பேசணும்னு இப்பவே ரிஹர்சல், அதாவது மனசுக்குள்ள அந்த ரிஹர்சலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட அந்த சிரிப்பு, உங்களோட அந்த குறும்புத்தனமும் அவங்களோட போன் கேலரியில இருக்கிற போட்டோஸ் வழியா அவங்கள இன்னும் என்ன சொல்றது, மெல்ட் பண்ணுதுங்க, உருக வைக்குது. அவங்க லைஃப்ல இருக்கிற எல்லா கார்மிக் சூழல்களும் இப்போ முடிவுக்கு வந்துட்டு இருக்கு. உங்க 2 பேரோட காதலும் இந்த பிரபஞ்சத்தால ஆசிர்வதிக்கப்பட்டதுன்னு தி லவ்வர்ஸ் கார்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அவங்க இப்போ அவங்களோட காதலை உங்ககிட்ட ரொம்ப தைரியமா வெளிப்படுத்த போறாங்க. மொத்தத்துல சொல்லணும்னா அவங்க மனசுல இப்போ காதல் மழை பெய்யுது அப்படின்னே சொல்லலாம். அதுல அவங்க நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சீக்கிரமே அந்த சூரியன் உதிச்சு உங்க லைஃப்ல இருக்கிற இருளை போக்க போகுது. உங்க ஆளு உங்களை தேடி ஓடி வர போறாங்க பாஸ். உங்களுக்கான எச்சரிக்கை என்னன்னா, அவங்க வரும்போது பழைய சண்டையெல்லாம் திரும்பவும் கிளறிட்டு இருக்காதீங்க. அத அப்படியே மறந்துட்டு ஒரு புதிய ஆரம்பத்துக்கு வழிவிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கான கைடன்ஸ் அட்வைஸ் என்னன்னா, மனசை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க 2 பேரோட எனர்ஜியும் இப்போ மேட்ச் ஆயிட்டு இருக்கு. டிவைன் டைமிங் படி எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஓகேங்களா? இது எந்தெந்த ராசிகளுக்கு எல்லாம் ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஜெனரல்லஸ், ராசிலஸ். ஓகே, மிதுனம், சிம்மம், மேஷம். முக்கியமான எழுத்துக்கள், அதாவது நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் VLNRD. ஏஞ்சல் நம்பர்ஸ் 222. சுமூகமா முடியும், நம்பிக்கையோடு இருங்கன்றத சொல்றாங்க. அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, என் கூடவே சொல்லுங்க, என் காதல் உண்மையானது, பிரபஞ்சம் எங்களை மீண்டும் இணைக்கிறது. நீங்க கமெண்ட்ல கூட டைப் பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்க, 3 பைல்ஸோட ரீடிங்ஸும் முடிஞ்சிருச்சு. இந்த பைல், எந்த பைல் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க வரட்டும், வராம போகட்டும், நீங்க எப்பவும் கெத்தா உங்க லைஃப்ல ஹாப்பியா உங்களை நீங்களே லவ் பண்ணிட்டு சூப்பரா இருங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கலகலப்பான தலைப்போட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தேவிகா. நன்றி, வணக்கம், டாடா, பை. See you. Stay happy. Stay rocking.